தோழர் தோழிகளுக்கு வணக்கம். ராமன் விளைவு அல்லது ராமன் ஒளி சிதறல், இந்த வார்த்தையை நாம ஸ்கூல் டேஸ் கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ராமன் விளைவுனா என்ன, அல்லது ராமன் ஒளி சிதறல் அப்படின்னா என்ன என்று கேட்டா நாம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கான்செப்ட் தெரியாம ஒரு சூழல் ஏற்படுது. ஆனா ராமன் விளைவுன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ராமன் விளைவுக்காக சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. 1928 பிப்ரவரி 28 இந்த டேட்ல அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்றலாம் தெரியுது. அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல இல்லைங்களா? நான் எல்லாத்தையும் சொல்ல வரலங்க, பொதுவாக சொல்றேன். இந்த கான்செப்ட் அப்படின்றது சொல்ல வர்றேன் அதுக்காக. சரி, ரைட். இப்போ இந்த வீடியோவில் ராமன் விளைவுனா என்ன அல்லது ராமன் ஒளி சிதறல் எப்படின்னு வச்சுக்கலாம். நிறமாலை வரிகள் அப்படின்னா என்ன, ராலே வரிகள்னா என்ன, ஸ்டோக்ஸ் வரிகள்னா என்ன, ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒளி சிதறல். ஒளி சிதறல். இப்போ ஒளி சிதறல் அப்படின்னா வாயுக்களா இருக்கலாம், அல்லது திரவமா இருக்கலாம், அல்லது திண்மமா இருக்கலாம். இந்த மூன்றிலுமே ஒரு பொருள், அந்த பொருள் வழியாக ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டு இருக்க வேண்டும். லைட் பாஸ் ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். லைட் என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். அது வாயுவா இருக்கலாம், திரவமா இருக்கலாம், திண்மமா இருக்கலாம். அதன் வழியாக ஒளி ஊடுருவும் தன்மை இருக்கணும். அப்பதான் ஒளி சிதறல் நடைபெறும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டரை நீங்க திரவமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வழியே ஒளி ஊடுருவுமா? கண்டிப்பா ஊடுருவோம். என்னங்க, தண்ணியில லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டு போறது உங்களுக்கு தெரியும் தானே? அடுத்து இது வாயுவா இருக்கும்போது ஒளி ஊடுருவுமா? தெரியும். அடுத்து பனிக்கட்டி திண்மமா இருக்கும்போது கண்டிப்பாக ஒளி ஊடுருவி போகும். ஸோ இந்த மூன்று கண்டிஷனுக்குமே சூட்டபிள் ஆகக்கூடியது வாட்டர் தான். இப்போ நீங்கள் வாட்டரை எடுத்துக்கோங்க, அதன் வழியாக ஒரு ஒளி கற்றையை செலுத்துறீங்க. இதான் வாட்டர்னு வச்சுங்களேன். இந்த வாட்டர் வழியாக ஒரு ஒளி கற்றை டார்ச் அடிக்கிறீங்கப்பா. அப்போ இந்த வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா லைட்டையுமே அதன் வழியே ஊடுருவி செல்ல அனுமதிக்காது. ஸோ உதாரணமா 100 ஒளிக்கற்றைகள் இந்த நீர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களே. இந்த நீரை கடந்து போகுது. இந்த 100 ஒளிக்கற்றையுமே போயிருமா அப்படின்னா போகாது. அதில் சில ஒளிக்கற்றைகள் சிதறல் அடையும். சரிங்களா? இப்படி சிதறல் அடைவதுதான் ராமன் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்றோம். சார் அவ்வளவுதானா அப்படின்றீங்க? இல்ல, இதுதான் பேசிக் கான்செப்ட். இதான் பேசிக் கான்செப்ட். இதுலயே ஒரு நிறைய டைப்ஸ் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? இப்போ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒளி சிதறல் ஏற்படுது தெரியுங்களா, அது அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு நிறம் அதிகமாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணமா கடல்ல இந்த மாதிரி ஒளி சிதறல் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கை ப்ளூ, இந்த ப்ளூ கலர் அதிக அளவுல ஒளி சிதறல் நடைபெறுது. அதனாலதான் இந்த நீரானது நீல நிறமாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இது ஒரு நோட் த பாயிண்ட். எதிரொலிக்கும் போது அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப ஒரு கலர் அதிகமா பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைட். கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அந்த படுகதிர், இப்போ மேல ஒரு சன்லைட் வருதுன்னு வச்சுங்களேன். சன்லைட் இதான் படுகதிர். இந்த படுகதிரினுடைய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா? அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி, இதனுடைய அளவும், அதாவது படுகதிரின் அதிர்வெண்ணும் நிறமாலை இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த கதிர், எதிரொலிக்கும் கதிராக இருக்கக்கூடிய நிறமாலை கதிர், இந்த நிறமாலை கதிரினுடைய அதிர்வெண்ணும் சமமாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சமமாக
இருக்காதுன்னு யார் சொல்றா? சர் சி வி ராமன் சொல்றாரு. புரிஞ்சாங்க? அதாவது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கிய கதிர்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டுங்களா? இதுதான் சொல்றாரு. இப்ப இங்க இருந்து வரக்கூடிய கதிரின் அதிர்வெண்ணும் இங்க பட்டு ஒளி சிதறல் அடையக்கூடிய கதிரினுடைய அதிர்வெண்ணும் மாறுபட்டு இருக்கும், சமமா இருக்காதுன்னு யார் சொல்றா? ராமன் கூறுகிறார். ஓகே, இதன் அடிப்படையில தான் நம்ம ராலே வரிகள் அப்படின்னு ஒரு செட்டை பிரிக்கிறோம். ராலே வரிகள், ராலே வரிகள். அப்ப என்ன சொல்றாங்க? ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, ஒரு சில பொருள்கள்ல இந்த ஒளியானது பட்டு எதிரொலிக்கும் போது சரியான அதிர்வெண் உடைய நிறமாலைகள் எதிரொலிக்கின்றன, சமமாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சமமாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட வரிகளை தான் நாம ராலே வரிகள் அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் திருப்பி சொல்றேன், ராலே வரிகள் அப்படின்னா என்னன்னா, படுகதிரினுடைய அதிர்வெண்ணும் நிறமாலையினுடைய அதிர்வெண்ணும், இந்த எதிரொலிக்குது பாத்தீங்கன்னா அது நிறமாலைன்னு சொல்றாங்க. படுகதிரினுடைய அதிர்வெண்ணும் நிறமாலையினுடைய அதிர்வெண்ணும் சமமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? ராலே சொல்றாரு. அதனால இத ராலே வரிகள் அப்படின்னு சொல்றோம். இத ராலே வரிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தபடியா ராமன் வரிகள்னா என்ன? ராமன் வரிகள், ராமன் வரிகள். அவர் என்ன சொல்றாரு? இல்லங்கய்யா, சமமா எல்லாமே சமமாக இருக்காது அப்படின்னு சொல்றாருல. அப்போ படுகதிரினுடைய அதிர்வெண்ணும் நிறமாலையினுடைய அதிர்வெண்ணும் சமமாக இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் சமமாக இருக்காது. இதைத்தான் நம்ம ராமன் வரிகள்னு சொல்றோம். அப்போ சமமா இருந்தா ராலே வரி, சமமா இல்லைன்னா ராமன் வரி. கிளியருங்களா? சரி, சமமா இருக்காதுன்னு சொல்றீல, அது கம்மியா இருக்குமா கூடுதலா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ராமன் கிட்ட. என்னங்க, சமமா இருக்கான்னு சொல்றீங்க, அப்ப அது அதிர்வெண் கம்மியா இருக்குமா கூடுதலா இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நிறமாலையினுடைய அதிர்வெண் குறைவாக இருந்தால், நிறமாலையினுடைய அதிர்வெண் குறைவாக இருந்தால் அதை நாம் ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்றாரு. ஸ்டோக்ஸ் வரிகள், ஸ்டோக்ஸ் வரிகள். ஸ்டோக்ஸ் அப்படின்றவர் இதை கண்டுபிடிக்கிறாருங்க. ராமன் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, சமமா இருக்காதுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்ப அதிர்வெண் குறைவா இருந்துச்சுன்னா அந்த வரிகளை ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இதுவே அந்த அதிர்வெண் அதிகமா இருந்துச்சுன்னா அதை ஆன்டி, அதாவது ஆங்கிலத்துல ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு சொல்றோம். ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் வரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். சின்னதா ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாயுக்கள் அல்லது திரவம், திடம், இந்த மூணுலயுமே ஒளி புகுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முழுவதும் வெளியேறாம பகுதி அளவு ஒளி சிதறல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கண்டுபிடிச்சவர் தான் ராமன். அதான் ராமன் விளைவு, ராமன் ஒளி சிதைவு அப்படின்னு ஒளி சிதறல் நம்ம சொல்றோம். இதுல ராமன் என்ன சொல்றாருன்னா, படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணும் நிறமாலையினுடைய வரிகளின் அதிர்வெண்ணும் சமமாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு ராமன். சமமா இருக்கும் அப்படின்னு ராலே சொல்றாரு. சமமா இருக்காதுன்னா குறைவா இருந்துச்சுன்னு வச்சுங்க, குறைவா இருந்தா அதை ஸ்டோக்ஸ் வரின்னு சொல்றோம், அதிகமா இருந்தா ஆன்டி ஸ்டோக்ஸ் வரின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். நன்றி.